நலமளிக்கும் நல்லுறவு நல்குவோம். குற்றம் புரிந்தவர்களை ஒதுக்கி வைக்காமல் அவர்களோடு மீண்டும் நல்லுறவு ஏற்படுத்துவதற்கு முதல் படியாக மன்னிப்பு அமைகிறது. மன்னிப்பு என்பது அன்பின் ஒரு சிறப்பான வெளிப்பாடும் கூட. பிறரின் நலனை நாடுவதே அன்பு என்று பொருள்படும். நமக்கு எதிராக செயல்பட்டோரை அன்பு செய்வது நம் நண்பரை அன்பு செய்வதை விடவும் அதிக கடினமானது. ஆனால் இயேசு தம் சீடரிடம் மன்னிப்பின் தேவையை சிறப்பான விதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இயேசுவின் போதனைப்படி நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிப்பது என்பது கடவுளின் உயர்ந்த பண்பு. இதையே லூக்கா நற்செய்தியாளர் இரக்கம் என விளக்குகின்றார். உங்கள் வானகத் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று போதித்தார் இயேசு. கடவுளைப் போல மனிதர் இரக்கம் கொண்டிருக்க முடியுமா என்றொரு கேள்வி எழலாம். கடவுள் எல்லையற்ற அன்பும் இரக்கமும் உடையவர். மனிதர் எவ்வளவுதான் முயன்றாலும் கடவுளுக்கு நேரான விதத்தில் அன்பு காட்ட அவர்களால் இயலாது. எனினும் மனிதர்க்கே உரிய விதத்தில் நிறைவான அன்பையும் மன்னிப்பையும் நம் வாழ்வில் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பு என்பது கடவுளிடமிருந்து நாம் பெறுகின்ற கொடை. நாம் பெறுகின்ற கொடையை பிறரோடு பகிர்ந்து கொள்வது தேவை. எனவே கடவுள் நம்மை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிக்க முன்வந்தால் அதுவே நாம் கடவுளின் நிறைவை நம் வாழ்வில் அடைந்திட முயல்கின்றோம் என்பதற்கு அடிப்படையாகும். நாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்கும் போது இறைவனும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாக அழுந்து ஆசீர்வாதங்களை நம் மடியில் போடுவார். எனவே இத்தவ காலத்தில் யாருக்கெல்லாம் நமது மன்னிப்பு தேவைப்படுகிறதோ அவர்களை எல்லாம் மனமாற மன்னிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்க இறைவனிடம் வேண்டுவோம். நாம் பிறரை மன்னிக்கும் போது இறைவன் நம்மை மன்னிக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்தில் ஜெபிக்க நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். மன்னிப்பிலால் நாம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எனும் இயேசுவின் செய்தியை நம் மனதில் ஏற்போம். நலமளிக்கும் நல்லுறவை அனைவருக்கும் நல்குவோம்.